ஒரு செகண்டில் கூகுளில் சந்தேகப்பட்டுட்டோங்க. நம்ம ஊரில் ரேஷன் சாமான் வாங்குறதுக்குலாம் ரேஷன் கார்டு இருக்க மாதிரி இங்கே வந்து இது பெட்ரோல் கார்டுங்க. சாய் அடிக்க ஒரு சேட்டன் வண்ணும், அவர் கூட நானும் வந்து ஒட்டின்னு வண்ணும். இங்கே அகாட்டியில் ஒன்று நம்ம லோக்கல் ஹோட்டல்ஸை சாப்பிட்டு பார்க்கலங்க. ரூமுக்கும் பூட்டு கிடையாது, சாவியும் நமக்கு தரமாட்டாங்க. லக்ஷதீப் கமர்ஷியல் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிடுங்க. என்ன அழகாக இருக்குங்க சல்லக்குட்டி ஏர்போர்ட். குட் மார்னிங் மக்களே, நம்மளோட லாஸ்ட் டே லக்ஷதீப்பில் வந்தாச்சுங்க. இன்றைக்கி நம்ம கிளம்பி வீட்டுக்கு போக போகிறோம். மெயினாக இந்த வீடியோவில் லக்ஷதீப்பில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் க்ளீனாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து லக்ஷதீப் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் வந்து யோசிக்கணும், என்னென்னலாம் நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்துலாம். மெயினாக இங்கே இருக்கிற ஆக்சுவல் சிச்சுவேஷன், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணணும்ல. அகாட்டி மாதிரி ஒரு பெஸ்ட்டு லொக்கேஷனே கிடையாதுங்க உங்களுக்கு சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. ஸோ மணி கரெக்டாக இப்போ 6:07 ஆகுது. இங்கே 6:20 6:30 ரேஞ்சில் வந்து சன்ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ வாங்க ஃபாஸ்ட்டாக கிளம்பி நம்ம வந்து ஈஸ்டர்ன் ஜெட்டிக்கு போகலாம். சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க அங்கே சன்ரைஸ் வியூ. நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படின்றாங்க. ஒரு 20 மினிட்ஸில் நடந்து போயிடலாம். போகலாமா? சரிங்க, ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து இப்போது ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம ஜெட்டி போயிட்டு அங்கேருந்து வேறு லொக்கேஷன் போயிடும். அப்போ தான் நீங்கள் டயத்தை மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 11:30 12 ஏர்போர்ட் போயிடணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இங்கே நம்ம கிளம்பி போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஃபாஸ்ட்டாக ஃப்ரெஷ்னப் ஆகிடலாம். என்னன்னு தானே பார்க்குறீங்க, இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டுங்க. இந்த இங்கிலீஷ்காரன் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஸ்டைலாக பல் விளக்கிட்டு இருப்பாங்க. நானும் அது வேணும்னு பார்த்து நெட்டில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே நல்ல ரேட்டாக இருந்துச்சு. சரி, பட்ஜெட்டில் ஒரு ப்ராடக்ட் கிடச்சிது, பட்டுன்னு தூக்கியாச்சு. இதுதான் வந்து அகரோவோட உங்களுக்கு ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷுங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சில எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்லாம் ஒரு மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து 8800 ஸ்ட்ரோக்ஸ் பர் மினிட் வரதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த ஆசிலேட்டிங் டூத் ப்ரஷ்னால உங்களுக்கு 10x வரைக்கும் உங்களோட பிளாங்க்ஸ் எடுக்க முடியுங்க. ஸோ வாயில் அந்த காரெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இது ரொம்ப நீட்டாகவே க்ளீன் பண்ணிவிடும். ஸோ அது அழகாக ரொட்டேஷன் பண்ணுறதுனால ஒரு ஸ்மூத்தான மசாஜ் ஃபினிஷே உங்களுக்கு கிடைக்கும். இந்த டப்பாவில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களே ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. இது நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் 6 ரீப்ளேசபிள் ஹெட்ஸ் உங்களுக்கு இருக்குது இதில். ஸோ நீங்கள் ஒன்று போயிட்டாலும் ஒன்று உடனே நீங்கள் வாங்க தேவையில்லை, அழகாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்றே உங்களுக்கு நல்ல லாங் லாஸ்டிங்காக வருதுங்க. ஸோ அருமையான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லணும். இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்து இது ரீசார்ஜபிளுங்க. நீங்கள் எந்த விதமான பேட்டரியும் போட தேவையில்லை, அவங்களே சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களோட ஃபோன் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் இதுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷை உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லலாம். இது ஹெட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட் இதை வந்து இப்படி ப்ளக் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு யூனிட் ரெடி. இதுதான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணுற பட்டன். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். இது ஒரே பட்டன் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இந்த இடத்துல உங்களுக்கு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒயிட், க்ளீன், பாலிஷ், மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒயிட் வந்து லேசாக அப்படியே உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது, க்ளீனுன்றது கொஞ்சம் அழுத்தி பண்ணி நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். பாலிஷ்ன்றது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பாலிஷ் எஃபெக்ட் கிடைக்கலாம். நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு உங்களுக்கு டீத் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும். எனக்கு பிடிச்சது ஃபைனலி மசாஜ் தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து 4 தடவை அமுக்கினேன்னா அந்த மசாஜுக்கு வந்துடும். ஸோ மசாஜுக்கு ஜஸ்ட் வந்து பேஸ்ட் வச்சுட்டு நம்ம தேக்க வேண்டியதான். இல்லை ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே இது ஆட்டோ ஆஃப் ஆகிடும். ஏன்னா வந்து டாக்டர்ஸோட ரெக்கமெண்டேஷன் படியே உங்களுக்கு வந்து 2 மினிட்ஸ் தான் நல்லா பல்லு தேய்க்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு க்ளீன் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்றாங்க. உங்கள் எத்தனை பேருக்கு எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட லிங்க்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் வந்து ஒரே இது வச்சு நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணலாம். அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா வந்து 6 வந்து ஹெட் இருக்குது. ஸோ ஆளாளுக்கு ஒரு ஹெட் வச்சுக்கலாம். ஒரே ஒரு மிஷின் வச்சு நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் பல்லு விளக்கலாம். அதாவது இதை மட்டும் மாற்றிடுங்க, இல்லைனா வந்து கொஞ்சம் சங்கட்டமாயிடும். ஓகே, என்னங்க நம்மளை கூகுள் ஏமாத்திருச்சா? 6:20 அப்படின்னுச்சு. இப்போ பார்த்தா மணி வந்து 6:10க்கே வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கே. சரி வாங்க ஓடுவோம். ஈஸ்டர்ன் ஜெட்டி நல்லா கடல் உள்ளே போகுது, அதனால் நம்மளுக்கு சூப்பரான வியூ கிடைக்கும். டென்ஷன் ஆகணும், வழி தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வந்து குறுக்கோளில் போயிட்டுருக்கோமா, ஸோ எப்படி போனால் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது லோக்கல்கிட்ட கேட்போம். பட் இந்த ஊரில் கடைலாம் வேறு மாதிரி இருக்குங்க. காலையில் வந்து 6 மணி 5:30க்கெலாம் திறந்துடுறாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் ஓப்பனில் வச்சுருக்காங்க. செம்ம ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது. பேருக்கு தாங்க இது சின்ன ஊர், 7 கிலோமீட்டர் அப்படின்றாங்க. பட்டு சரியான ஒரு ஹாப்பனிங் ஊர் அப்படின்னு சொல்லலாம். இங்கெல்லாம் தேட்டர் கீட்டர்லாம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், இங்கேயே நம்ம தங்கிடலாம் மொத்தமாகவே. ஒரு 10-15 நாள் கூட தாராளமாக தங்கிட்டு போகலாம். இன்டர்நெட் வசதி இப்போ சூப்பராக இருக்குது. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இங்கே வந்துருச்சுன்னா அவ்வளோதான், டாப்பு டக்கரு டோய் தான்.
சாய் அடிக்க ஒரு சேட்டன் வண்ணும், அவர் கூட நானும் வந்து ஒட்டின்னு வண்ணும். ஸோ வந்து அழகான ஒரு பியூட்டிஃபுல் சன்ரைஸை பார்க்குறதுக்காக நான் வண்ணும். என்னோட மலையாளத்தை கேட்டு நீங்கள் என்ன கொன்னும், வேறு வழி இல்லை, கேட்டு தான் ஆகணும். ஏன்னா லொக்கேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. We have reached the jetty. Wow. ஒர்த்து வருமா ஒர்த்து. ஸோ ஒன்றும் சூரியன் வரலன்னு தான் நினைக்கிறேன். கூகுள் டைம் கரெக்டு தான். இது வந்து இந்த ப்ரீ வெளிச்சம் தான். வெயிட் பண்ணுவோம் எத்தனை மணிக்கு சூரியன் வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக. வாவ் 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 வாவ். ஒரு செகண்டில் கூகுளை சந்தேகப்பட்டுட்டோங்க. கூகுள் சொன்னால் கரெக்டாக 6:21 தான் சூரியன் வராப்பில். அது மிச்சம்லாம் அந்த ஃபஸ்ட்டு வர அந்த லைட், ஸோ அதெல்லாம் கணக்கில்லை. ஸோ எக்ஸாக்ட்லி அட் 6:21 தலைவாங்க வெளில வர்றாரு. பார்த்தீங்களா என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குடா. எப்பா அப்படியே கடல் உள்ளேருந்து பூந்து வரா மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா அந்த மேகத்துக்கு நடுவில்? இப்போ வேணால் ஐஃபோனில் ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணுறேன் நான். சூப்பராக இருக்குது லொக்கேஷனே. அடுத்தது மேகம் வந்துடும் இப்போது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் நம்மளால் பார்க்க முடியும். வெயிட் பண்ணது வரைக்கும். நம்மளோட ட்ராவல் பார்ட்னரும் இங்கே வந்து சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரா ஐலண்ட் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்களும் லக்ஷதீப் விசிட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாலி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணலாங்க. பர்மிட்டு, சாப்பாடு எல்லாமே அவங்களே பக்காவாக பார்த்துக்குறாங்க. இங்கே அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தர, நீங்கள் அவங்க கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. லக்ஷதீப் மட்டும் இல்லாமல் அந்தமான் ஐலாண்ட்ஸும் இவங்க சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் ஐலாண்ட்ஸ் நீங்கள் எங்கே போனாலுமே இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சிறப்பான ஒரு தரமான டூராக இருக்கும் உங்களுக்கு. லக்ஷதீப் பொறுத்த வரைக்கும் 70% மேலே எல்லாமே பாசிட்டிவ் தாங்க. இங்கே இருக்க மக்களாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ சூப்பரு. 100/100 கொடுத்துடலாம். பட்டு ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு நெகட்டிவ் வருது ஒரு 30%. இப்போ நம்ம பேச போகிறது எதுவுமே குறை கிடையாதுங்க. இது எல்லாமே இங்கே இருக்கிற இஷ்யூஸ். இதை மட்டும் வந்து சரி பண்ணிட்டாங்கன்னா மார்க் மை வேர்ட்ஸ், லக்ஷதீப் தான் நம்பர் 1 டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடும். வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், ரொம்ப 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 அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கட்டுங்க. டெய்லியுமே இங்கே நைட்டு நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு 2 மணி நேரம், குறைஞ்சது 1 மணி நேரத்தில் 2 மணி நேரம் பவரை பிடுங்கி விட்டுறாங்க. ஸோ வேர்த்து கொட்டி நீங்கள் எந்திரிச்சிடுவீங்க. என்ன தான் ஏசி ரூமில் நீங்கள் படுத்திருந்தாலுமே பவர் கட்டானா ஏசி கீசிலாம் ஓடாது. அதனால் பயங்கரமான ஒரு இதுவாக இருக்குது. ஆல்ரெடி இங்கே கிளைமேட் வந்து எரியுதடி மாலா ஃபேனாக போடு அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பயங்கர ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டு. இதில் கரெக்டாக பவர் கட்டு நைட்டு ஆகிறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேபி இங்கே எல்லாம் டீசல் ஜென்ரேட்டர்னால கூலிங் பீரியடுக்காக நைட் 2 மணி நேரம் ஆஃப் பண்ணுவாங்க போல இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஜெனரேட்டர் வாங்கி, இப்போ ஒரு 6 மிஷின் ஓடுது, இன்னும் 2 மிஷின் எக்ஸ்ட்ரா வாங்கி அந்த பவர் கட்டு மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் ஐலாண்டில் தங்கினாலும் சரி பவர் கட்டு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. வேறு ஒன்றும் வந்து பவரை பற்றி பெருசாக குறையில்லை. இது ஒன்று தான். ப்ளீஸ் இதுக்கு எதாவது பார்த்து பண்ணுங்கள். பவர் கட் இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டும் சயின்டிஸ்ட்டும் நினச்சா எவ்வளோ பெரிய பிரச்சனையை வேணாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலான்றதுக்கு என் பின்னாடி ஒன்று நிற்கிது பாருங்கள், அதுதாங்க எக்ஸாம்பிள். உலகத்தில் எத்தனையோ நாடு கோடிக்கணக்கான ரூபாவை செலவழித்து பண்ணுற விஷயத்த நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஈஸியாக முடிச்சிடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம சந்திரயான் எடுத்துக்கலாம். யூஎஸ்ஸு, சைனாலாம் வந்து அவ்வளோ கோடி செலவு பண்ணி அனுப்பும் போது சின்ன பட்ஜெட்டில் பெத்த லாபன்றவன் நம்மளுங்க அமிச்சாங்க. இஸ்ரோவை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், ஸ்பேஸை பற்றி. பட்டு கடலில் ஒரு கெத்தான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதுக்கு பேர் தாங்க NIOT, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. அவங்க பண்ணுறது நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. உதாரணத்துக்கு சுனாமிலாம் வந்துச்சுன்னா வார்னிங் கொடுக்கறதுக்கு அவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு பெஸ்ட்டு ப்ராஜெக்ட் தாங்க இது. இந்த லக்ஷதீப் ஐலாண்ட்ஸில் எலக்ட்ரிசிட்டியோட பெரிய பிரச்சனைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிநீர்ன்றது அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஒன் ஆஃப் த ஐலாண்டில் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் பூமி கடியில். மிச்சம் ஆஃப் த ஐலாண்டில் உங்களுக்கு வந்து நல்ல தண்ணியே இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப மோசமான வாட்ரு தான். ஏன்னா இங்கே லேண்ட் மாஸ் ரொம்ப கம்மி. ஒரு இடத்துல லேண்ட் மாஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கும். இங்கே ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு போர் போட்டு நீங்கள் போனாலும் உப்பு தண்ணி தான் அடியில் கிடைக்கும். ஸோ அந்த நேரத்தை தான் இந்த டீசாலினேஷன் பிளான்ட்டோட ஐடியா வந்துச்சு. நீங்கள் யோசிக்கலாம், டீசாலினேஷன் பிளான்ட்டு தானே ப்ரோ, எத்தனையோ நாட்டில் எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. திஸ் இஸ் லோ காஸ்ட் சூப்பரான ஹிட்டான ஒரு டெக்னாலஜி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி டெவலப் பண்ண வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு லோ டெம்பரேச்சர் தெர்மல் டீசாலினேஷன் LTTD பிளான்ட் அப்படின்றாங்க. இதோட பெஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் இதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்.
கம்மி செலவில். இதோட இன்சுலேஷன் காஸ்ட் மட்டும்தாங்க கொஞ்சம் அதிகம். பட் இதோட மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் இதோட அந்த ரன்னிங் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சிம்பிள். இதோட ஒரு ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்னாலே உங்களால் ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஆனால் இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சுடு தண்ணி வந்து சர்ஃபேஸில் இருக்கும்ல, அதையும் கீழே வந்து ஜில் தண்ணி இருக்கும்ல, அது ரெண்டுத்தையும் காம்பினேஷனாக வச்சு ஒரு தெர்மல் டீசாலினேஷன் பண்ணி உங்களுக்கு வாட்டர் அவுட்புட் தருதுங்க. ஒரு கிரேட் சல்யூட் அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியன் சயின்டிஸ்ட்டுக்கு. இதனால எவ்வளோ தெரியுமா இங்கே மாறி இருக்குது. மக்கள் இங்கே யாருமே வந்து மினரல் வாட்டரோ நம்ம பிஸ்லரியோ அந்த மாதிரிலாம் யாருமே வாங்கி குடிக்கிறது இல்லை. டைரெக்டாக டீசாலினேஷன் பண்ண தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே. நம்மளும் வந்து இத்தனை நாள் அதை மட்டும்தான் குடிக்கிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கடல் தண்ணியை இவ்வளோ குறைஞ்ச செலவில் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக மாற்ற முடியும்னா இந்த ஒரு பிராண்ட்னால தான் முடியும். எல்லா ஐலாண்ட்லேயும் போட்டிருக்காங்க, அதுதான் ஸ்பெஷாலிட்டியே. சூப்பர் ப்ரோ, நீங்கள் வேற மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம நாட்டில் ஏகப்பட்ட விஷயம் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சூப்பராக பண்ணால் நம்ம தான் நம்பர் 1, அவ்வளோதான். அங்கே போயிட்டு நம்ம 2 நிமிஷம் பேசிட்டு வரதுக்குள்ளே இங்கே ஃபுல் சன்ரைஸே ஆகி போயிடுச்சுங்க. வா, செம்மையாக இருக்குதுல்ல பார்க்குறதுக்கு. சரி, அப்படியே லோக்கல்ஸ் யாரும் இருந்தால் பேசிவிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு 12 மணிக்கு ஃப்ளைட்டுங்க. அதனால் நம்ம ஒரு 10:30 அந்த ரேஞ்சுக்கு ஏர்போர்ட் போனால் கரெக்டாக இருக்கும் நமக்கு. நம்ம இங்கே போர்ட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டோங்க. ஸோ அதனால் வந்து போர்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு நெகட்டிவ் பார்த்துடலாம். இங்கே வந்து என்ன தான் உங்களுக்கு ஃப்ளைட் ஷெட்யூல்ஸ் அதிகமாக்கினாலும் ஷிப் ஷெட்யூலும் ரொம்ப கம்மி பண்ணிட்டதா சொல்கிறாங்க இங்கே லோக்கல் மக்கள்லாம். முன்னாடி கிட்டத்தட்ட 7 கப்பல் பக்கம் ஓடி இருந்துச்சான் 9 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் அது 5 ஆச்சு, 5 3 ஆச்சு. இப்போ வந்து வெறும் 2 கப்பல் மட்டும்தான் ஓடுதாங்க. அதில் ஒரு பெரிய கப்பல், ஒன்று வந்து கவரத்தி கப்பல் அப்படின்வாங்க, இன்னொன்று வந்து சின்னது அரேபியன் சிஏனோ சொல்கிறாங்க. இந்த 2 கப்பல் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் இங்கே கப்பல் டிக்கெட் கிடைக்குன்றது ரொம்ப 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 கஷ்டமாயிடுச்சு. அதனால ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. லோக்கல் மக்கள்லாம் மோஸ்ட்லி கப்பல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐலாண்டர் கோட்டாவில் டிக்கெட் என்னவோ 200 300 இல்லை 1000 ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். பட் ஃப்ளைட்லலாம் நீங்கள் போகணுன்னா கிட்டத்தட்ட வந்து 7000லேருந்து 10,000 வரைக்கும் செலவு பண்ணணும். ஸோ அவங்க அதுதான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பப்ளிக் நம்மளுக்குமே வந்து கப்பலில் போனால் ஒரு நியூ செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. அதில் எக்கச்சக்க சீட்ஸ் இருக்குமா. ஸோ விலையும் நல்லா குறைச்சி தருவாங்க. 1000 ரூபா 2000 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் வந்து லட்சத்தீப் வந்து சேர்ந்துடலாம். ஸோ கவர்மெண்ட்டை ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வச்சுக்கிறதுனா, முன்னாடி ஆப்ரேட் பண்ண எல்லா கப்பலையுமே இங்கே ஆப்ரேட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டூரிசம்க்கும் அது பயங்கர பூஸ்ட்டாக இருக்கும். லோக்கல் மக்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கப்பல் வந்தால் தான் இங்கே காய்கறி, கப்பல் வந்தால் தான் சாமான், எதுவாக இருந்தாலும் கப்பல் வந்தால் தான். ஸோ பேசிக் நெசசிட்டிலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து லோ காஸ்ட்லேருந்து எல்லாத்துக்குமே கப்பல் லிங்க்டு. ஸோ கப்பல் வந்து அழகான ஷெட்யூலில் ரெகுலராக இங்கே ஆப்ரேட் பண்ணாங்கன்னா பங்கமாக இருக்கும். அந்த ஷிப் டிக்கெட்டை கொஞ்சம் ஆன்லைனில் ஒழுங்காக போடுங்கப்பா. நான் நேற்று ஒரு குரூப்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி கிளம்புற ஷிப்புக்கு நேற்று தான் வந்து டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகுது. அதுவும் ஏஜென்ட்ஸ் மட்டும் தான் புக் பண்ண முடியுமா, உடனே சோல்ட் அவுட்டு. என்ன ஓய். ஸோ ஷிப் டிக்கெட்ஸ்லாம் நல்லா ஆன்லைனில் கிடச்சிச்சின்னா எல்லாராலையும் வந்து ஜாலியாக ஷிப்பில் ட்ராவல் பண்ண முடியும். லக்ஷதீப் வரவங்க கண்டிப்பாக ஷிப்பு ட்ரை பண்ணாங்கன்னா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ டிக்கெட்ஸ் அண்ட் ஷிப் ஷெட்யூல் ரெண்டுமே இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. பீஸ்ஃபுல் அண்ட் காம் ஐலாண்ட் லைஃப். ஹலோ, காலைல 6 மணிக்கு எழுந்துச்சு சேட்டங்கடையில் வந்து ஒரு கடன் சாயா அடிக்க வந்து அந்த ஒரு சுகம் இருக்குது வேறு மாதிரி. கேரளா மற்றும் இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹை கிளாஸ் ஃபுட்பால் விளையாடுற இடம் வித் நெட்டு ஃபெசிலிட்டியோட இங்கே அகாத்தி ஐலாண்டில் எக்கச்சக்கமாக இருக்குங்க. இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஏர்போர்ட் சைடில் ஒன்று இருக்குது, இந்த சைடும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் பயங்கர டெவலப்டாக தான்ப்பா இருக்காங்க. இன்டர்நெட் ஸ்பீடு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கே பிரச்சனையே கிடையாதுங்க. ஏர்டெல் 5G இருக்குது, 250 Mbps ஸ்பீடுக்கு மேலே அவன் தரான். பிஎஸ்என்எல் ஒய்ஃபை இருக்குது, அவனும் 250 Mbpsக்கு மேலே தரான். ஸோ நெட்டு அப்புறம் விளையாட்டு அதெல்லாம் இங்கே வந்து டாப் நாச்சுப்பா. பக்கா வேறு மாதிரி. கவர்மெண்ட்டு உங்களுக்கு நம்மளுக்கு கடல் வெளியே ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் போட்டதுனால தான் இவ்வளோ நடந்துச்சு. ஸோ இங்கே கவர்மெண்ட் எக்கச்சக்கமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த ஏரியாவோட ஃபுல் டெவலப்மெண்ட்டுக்கு. இங்கே நம்ம வந்து இன்னொரு புதுசான விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இங்கே வந்து பெட்ரோல் டீசல்லாம் நீங்கள் ரேஷன் கார்டு மாதிரி வச்சு
ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கணும். சும்மா கண்ட மேனிக்கு நம்ம ஊர் மாதிரிலாம் போட்டுக்க முடியாது. அதான் தலைவன் கார்டு எடுத்துக்கிட்டு இருக்காப்புல, எடுத்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஊரில் ரேஷன் சாமான் வாங்குறதுக்குலாம் ரேஷன் கார்டு இருக்க மாதிரி இங்கே வந்து இது பெட்ரோல் கார்டுங்க. செம்ம யூனிக்கான விஷயம். நம்ம இதெல்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். நம்மலாம் நிறைய பேர் நேராக பெட்ரோல் பங்கு போயிட்டு பெட்ரோல் வந்து டேங்க் ஃபுல் பண்ணுங்க, நான் லாங் ரைடு போகிறேன்னு கிளம்பி போவாங்களே. இங்கே அதெல்லாம் வேலையே ஆகாது. ஏன்னா ஒரு வண்டிக்கு ஒரு மாதத்துக்கு 10 லிட்ரு மட்டும்தான், 1 லிட்ரு கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. சில மாதம்லாம் வந்து 5 லிட்ரு 2 லிட்ரு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பெட்ரோல் இங்கே இன்கமிங் வரலன்னா உங்களுக்கு பெட்ரோல் கிடையாது. ஸோ இங்கே பெட்ரோல் வந்து பயங்கரமான ஒரு தட்டுப்பாடான விஷயங்க. கவர்மெண்ட்டு தான் இது வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுது. இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கோஆபரேட்டிவ் சப்ளை அண்ட் மார்க்கெட்டிங் சொசைட்டி அகாட்டி பெட்ரோல் கார்டு ஃபார் 2 வீலர்ஸ். உங்கள் வண்டி நம்பரு, சேசிஸ் நம்பரு, வெஹிக்கிள் ஓனரு எல்லாத்தையும் பக்காவாக போட்டுடுறாங்க. ஒரு மாதத்துக்கு இல்லை, ஒரு வருஷத்துக்கு இந்த கார்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ஜனவரி மாதம் 7 லிட்டரு தான் கிடச்சிருக்கு. பிப்ரவரி மார்ச் பிரச்சனை இல்லை, 10 லிட்டரு கிடச்சிருச்சு. ஏப்ரலில் 5 லிட்டரு தான். மே மாதம் ஒன்றும் பெட்ரோல் டீசல் வரவே இல்லையா. இப்போ யாராவது அர்ஜென்ட் அப்படின்னு போய் நின்னாங்கன்னா 2 லிட்டரு தான் தராங்களாம். அதுக்கப்புறம் வந்து கண்டெய்னர் வந்தால் தான் அடுத்த லிட்டர்லாம். ஸோ இத்தனை வண்டி இங்கே இருந்தாலும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெட்ரோல் இல்லைப்பா வண்டி ஓட்டுறதுக்கு அப்படின்றாங்க. இதுவும் மாறணும். கொஞ்சம் சின்ன பிரச்சனை இங்கே பெட்ரோல் டீசலுக்கு. இதே கார்லாம் ஒன்றும் கொடுமைங்க, 15 லிட்டரு தான் தராங்களாம். ஐலாண்டு சின்னது தான், 7 கிலோமீட்டர் தான் இங்கிட்டு போயிட்டு வந்தாலும். பட் டூரிஸ்ட் அதிகமாக இவங்களுக்கு பெட்ரோல் டீசல் அதிகமாக தேவைப்படுதுங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு மூவ்மெண்ட்டு கம்மி, ஸோ கம்மியாக போயிட்டு வந்துக்கலாம். பட் இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு 6 ஃப்ளைட்டு வருதான். 6 ஃப்ளைட்டில் எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வருவாங்க, அவங்கள ஏர்போர்ட்லேருந்து அவங்கவுங்க ரெசார்ட்டுக்கு ட்ராப் பண்ணணும். ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ கம்மி பெட்ரோல் கோட்டா இருந்தால் கண்டிப்பாக கார்லாம் ஓட முடியாது. ஸோ பெட்ரோல் கோட்டா இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை டோட்டலாக எடுத்துடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். பெட்ரோல் ரேட்டு எவ்வளோன்னு தெரில, இருங்க அந்த அம்மா எங்கே இருக்காங்க போய் விசாரிப்போம். இதெல்லாம் நம்மளோட ஹவுஸ் ஓனர், இந்த ஹோம் ஸ்டேயோட ஓனரு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேரளாவில் செட்டில் ஆகலையா, இவங்க நேட்டிவ் ஐலாண்டர், அகாட்டியோட ஆக்சுவல் ஓனர்ஸாக. இங்கே அகாத்தியோட லோக்கல் மொழி வந்து உங்களுக்கு தமிழும் மலையாளமும் கலந்த மாதிரி தான் இருக்குமா. ஹலோ, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஹபீபா. ஹபீபாவா? ஸோ இங்கே மொழி எப்படி இருக்கு உங்களுக்கு? தமிழ் நல்லாவே புரியுமா உங்களுக்கு? நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசும், கொஞ்சம் நல்லாவே பேசுவீங்க. ஆனால் இங்கே மலையாளம்லாம் இல்லை, நீங்கள் நேட்டிவ் ஐலாண்டரு. அந்த காலத்துலேருந்தே அகாட்டி தானா? சரி, லக்ஷதீப் தானே உங்களுக்கு? சூப்பர் சூப்பர். சரிங்க, பெட்ரோல் ரேட் எவ்வளோ இப்போது கரண்ட்டாக? எனக்கு അങ്ങനെ പൈസ അറിயாது, அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அப்படியா? சரி சரி சரி, நான் கேட்குறேன். அப்போ இது வீடியோ யூடியூப்ல ஒன்றும் வரத்தில்லല്ലോ? யூடியூப்ல தான் வருது. விடாது கேட்டுட்டு யூடியூப்ல வர வெக்கப்பட்டு வர போகிறாங்க. எது நீங்கள் கேட்டாலும் யூடியூப்ல படாதே ஏன் இவ்வளோ வெக்கப்படுறீங்க? எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்க அகாத்தியில ஹீரோயின் ஆயிடுவீங்க. ஸோ காலைல நம்ம ஏஞ்சி வந்தோடனே இங்கே வந்து இளநீ ஒன்று வெட்டி வச்சுருக்காங்க, கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, இங்கே செம்மையாக குடிக்கலாம். சரியான ஸ்வீட்டு, நல்லா வழுக்க ஸ்பூன் வேறு கொடுத்துருக்காங்க, வழுக்கையே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இங்கே பக்கத்தில் தான் அந்த பெட்ரோல் கொடுக்குற இடம் இருக்கான், அங்கே போய் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். எல்லாமே இங்கே வினோதமான ஒரு ரூல்ஸாக தான்ப்பா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு மாதத்துக்கு 10 லிட்டர் தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா நீங்கள்? நீங்கள் அகாட்டியில் ஒன்று நம்ம லோக்கல் ஹோட்டல்ஸை சாப்பிட்டு பார்க்கலங்க. ஸோ இங்கே தோசைலாம் கிடைக்கும் அப்படின்னாங்க. போகிற வழி தான் அந்த பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு. சரி, தோசை சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். நீங்கள் நம்மளுக்கு ரெசார்ட்லேயும் சாப்பாடு இருக்கும், பட் இருந்தாலும் வந்து இந்த ஊர் லோக்கல் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அரேபியன் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். மெயினாக யூபிஐ பேமெண்ட் இருக்கு, ஏன்னா பர்சனை எடுத்துகிட்டு வரல, கூகுள் பேல தான் பணம் கட்டணும். அது இருக்கான்னு கேட்டுக்கிட்டு தான் உள்ளே போகிறேன் நான். ஸோ உட்காருவோம், தோசை ஆர்டர் பண்ணலாம். சுட சுட கேரளத்து தோசை அடிபொலியாக இருக்குங்க. அச்சினை ஊற்றுறோம், சாப்பிட்றோம். கேரளாவில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உங்களுக்கு சுட்டு வச்சுருவாங்க. நம்ம ஊர் மாதிரி ரோஸ்ட்டு போட மாட்டாங்க அப்பப்போ. ஆமாம், சூப்பராக தரமான டேஸ்ட். இது என்னன்னு தெரியல, புதுசாக இருக்கு ஐட்டம். சட்னி மாதிரி நல்லா இருக்கு. அடிபொலி தோசை சாம்பார் அழகாக சாப்பிட்டாச்சு. பொரோட்டா கடலைக்கறியும் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பூரி குருமா மாதிரியும் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு காய்கறி வராது, பட் பருப்பு அதுக்கப்புறம் தால் வச்சு அழகாக மேனேஜ் பண்ணிடுறாங்க. டேஸ்ட்டு தரமாக இருக்குங்க. 20 ரூபா தான் 2 தோசை. ஒரு தோசை 10 ரூபா தான். பொரோட்டா 15 ரூபா தான். பூரியும் வந்து உங்களுக்கு 15 ரூபா தான். செம்ம எக்கனாமிக்கல் ரேட்டுங்க.
நீங்கள் அகாட்டியில் லோக்கலாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா கம்மி ரேட்டுக்கே சூப்பராக சாப்பிட்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதாங்க உங்களுக்கு அந்த பெட்ரோல் சொசைட்டி. நீங்கள் பங்க்குன்னொடனே பங்கு மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. நம்ம ஊரில் வந்து அந்த மண்ணை நல்லா முன்னாடி போடுவாங்களே ரேஷன் கடையில், அந்த மாதிரி தான் கான்செப்ட்டு. ஸோ இதில் பிடிச்சி அளந்து ஊற்றுவாங்க உங்களுக்கு. இப்படி தான் இருக்குது. இந்த வாட்டி இப்போ ஸ்டாக்கே இவ்வளோ தான் பேரல் இருக்குது. அதனால தான் வந்து 2 லிட்டர் தான் மே மாதத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ திரும்ப எப்போ வந்து கப்பலில் ஸ்டாக் வருதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய பெட்ரோல் டீசல்லாம் கிடைக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து டீசல் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த பவர் பிளான்ட்டுக்கு, பவர் ஜென்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ அது மிஞ்சினது தான் உங்களுக்கு வந்து லோக்கல்ஸ்க்கு டீசலு. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் தனி ஸ்டாக். எப்படி கஷ்டம் பார்த்துக்கிங்களா இங்கே? ஹலோ ஹலோ, இங்கே பெட்ரோல் ரேட் எவ்வளோ லிட்ரு? 1 லிட்டருக்கு 140. 140? ஓகே ஓகே, 140 ரேட்டு. ஸோ ரேட்டு வந்து 40 ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம ஊரோட. கேட்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி இங்கே எதுக்குமே வந்து பூட்ட தேவையில்லைங்க. நேற்று நம்ம அந்த சுற்றணும், இன்னைக்கு காலையில் எல்லா இடத்துலையும் போய் சுற்றிட்டு வரோம். ரூமுக்கும் பூட்டு கிடையாது, சாவியும் நமக்கு தரமாட்டாங்க, எல்லாமே திறந்து தான் கிடக்கும். பட் உங்கள் பொருள் எல்லாமே சேஃபாக இருக்கும். அதுதான் இங்கே இருக்க மக்களோட அந்த ஒரு கெத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். வேறுங்க பூட்டவே ரூம் திறந்தான் இருக்குது, எல்லாமே கலைஞ்சு தான் கிடக்கு. பட் எவ்ரி திங் இஸ் பக்கா சேஃப். எல்லாமே வெளில தான் போட்டு வச்சுருங்க பார்த்தீங்களா? சூப்பர் ப்ரோ. கண்டிப்பாக இந்த நம்பிக்கை வந்து இப்படியே இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இப்போ டூரிஸ்ட் அதிகமாக வெளியாளுங்க அதிகமாக வர இங்கே இது மாறாமல் இருந்தால் ஓகே. ஸோ வரவங்களாம் இங்கே வந்து டீசெண்டாக இருந்துட்டு போயிட்டா சூப்பராக இருக்கும் மக்களே. ஸோ நேராக பேக் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் கிளம்ப வேண்டியதான். ரெடியாக ஊருக்கு போவோம். ட்ரிப்பு முடிச்சுட்டு போகும்போது எதாவது நீங்கள் வாங்கிட்டு போகணுங்க. இப்போ வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஆக்சுவலாக இங்கே வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ கேரளா ஸ்பெஷல் தான் இருக்குது. நம்மளோட இந்த சிப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்குது. அதை அப்படியே பிடிச்சி போட்டு போயிடலாம். ரேட்டு இது எக்ஸ்பென்சிவாக கம்மியான்னு தெரியல. எனக்கு இன்னும் ஓகேவான ரேட்டு தெரியுது. 200 கிராம் 100 ரூபா அப்படின்றாங்க. ஓகே, அப்படியே தூக்கி போயிட்டே இருக்கலாம் வாங்க. இங்கே உங்களுக்கு ரிமெம்பரிங் கிஃப்ட் வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன கடை மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் அந்த என்னது இது பேர் என்ன? சீசெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. பட் ரேட்டு தான் 450. ஏதோ ஒரிஜினலாக வந்து லிக்விட்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. அந்த ரேட்டு மாதிரி இருக்கும். ஒர்த்து தான் பாருங்கள். நம்ம கிளம்புற நாளைக்கு கலர் அட்டகாசமாக இருக்குங்க. ஆஹா, என்ன அழகு. மணி கரெக்டாக 9 தான் ஆகுது. ஸோ மறுபடியும் நம்ம ரெசார்ட்டுக்கே வந்தாச்சு. இங்கேயே கொண்டாந்து இருந்துட்டு ஒரு 10-10:15 வந்து வண்டி வரும். அப்படியே ஏறி ஏர்போர்ட் போயிட வேண்டியதான். ஒரு செம்ம ஹாப்பி சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லி டே பை டே இங்கே வந்து டூரிஸ்ட் அள்ளுது. எங்கன்னே பட்டுரும் போல இருக்கு லட்சத்தீவு மேலே. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் ஸ்கூபா வர குரூப். ஹலோ, வணக்கம். இவங்கெல்லாம் நம்ம ரெசார்ட் ஆளுங்கப்பா. இவங்கெல்லாம் வந்து ஸ்கூபா போகிறாங்க. ஸ்கூபா போகிறதுக்கு நம்ம ஏரியா தான் வந்து மெயின். நம்மளுக்கு ஃப்ளைட்டு 12 மணிக்குங்க, 12:10 ஆக்சுவலாக. மணி இப்போ 11 ஆச்சு. யூஸ்வலாக நம்ம ஊரில் 1 மணி நேரம் முன்னாடி செக்இன் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்வாங்களே. பட் இங்கே கிளம்பவே மாட்டுறாங்க. தலை 1/2 அன் ஹவர் முன்னாடி போய்க்கலாம் போதும் அப்படின்றாங்க. இங்கே மட்டும் செக்இன் சிஸ்டம் எதாவது புதுசாக இருக்கா அப்படின்னு தெரியல. சம்பவம் மாதிரி தான். சரி, நம்மளுக்கு வந்து 11:15 அந்த ரேஞ்சுக்கு தான் வண்டி வருமா. கிளம்பி அப்படியே ஏர்போர்ட் போகிறதுக்கு. நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. போடு. ஓகே, பை. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இங்கே எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஃப்ளைட்டு கொண்டு 40 நிமிஷம் தான் இருக்குது. கேட்டால் அலையன்ஸ் இங்கே தான் நிற்கிது, நம்ம அப்புறம் போகலாம் அப்படின்றாங்க. எவ்வளோ எடுங்கப்பா வண்டியை, பயங்க மாட்டாதீங்க அப்படின்னு தான் இருக்குது. இங்கே எல்லா ரூல்ஸுமே வேறங்க ஃப்ளைட்டுக்கெலாம். போகலாமா? செம்ம டயர்ட் ஆகிட்டா போல இருக்குல்ல. இந்தியாஸ் கியூட்டஸ்ட் ஏர்போர்ட். எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குல்ல. இங்கிட்ட அரைவல்ஸு, இங்கிட்ட டிபார்ச்சரு. ஸோ உங்கள் ஃப்ளைட் வந்து எப்போயோ அப்போ மட்டும்தான் உள்ளே விடுறாங்க. நீங்கள் முன்னாடி வந்தாலும் வெளில தான் உட்காந்துட்டு இருக்கணும். அதனால தான் பொறுமையாக வந்துக்கோங்க அப்படின்றாங்க. இங்கே இந்த 1 மணி நேரம் ரூல்லாம் எதுவும் இல்லைங்க. எப்போ வேணால் வந்துக்கலாம். இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது, உள்ளே போகலாம் வாங்க. டிக்கெட்டு காமிச்சிட்டு எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்க பாருங்களேன். இவ்வளோ தாங்க டிபார்ச்சரு. எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருப்பாங்க. அப்படியே நின்று நீங்கள் வந்து போய்க்க வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமாக நீங்கள் இந்தியாவில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு போர்டிங் பாஸ் தராங்க, செக்இன் பண்ணுறாங்க. வெப் செக்இனில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. மிச்ச இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா 40 நிமிஷம் முன்னாடியாச்சு கேட்டு க்ளோஸ் ஆகிடும், இல்லைனா வந்து அந்த சிஸ்டம் ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு வாங்க. பட் இங்கே நம்ம டவுன் பஸ் மாதிரி 10 நிமிஷம் முன்னாடி வந்தால் போதுமா. போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு, வித் விண்டோ சீட்டு, ஜாலியாக போக வேண்டியதான்.
ஹலோ. எல்லாருமே இங்கே வந்து இண்டிகோ ஸ்டாஃப் தான். சூப்பர், செம்ம ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக இருக்காங்க இப்போ க்ரூ. இங்கே ஜாலியாக நீங்கள் அப்படியே வந்து பஸ்ஸில் போகிற மாதிரி ஏறி போயிட்டே இருக்கலாம். இங்கே நீங்கள் பேக்கு தரீங்கன்னா இங்கே அப்படியே இது வழியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு பெல்ட் கில்ட் எதுவும் கிடையாது. சரி, செக்யூரிட்டி செக்இன் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே நான் சைடு வந்துடுறேன். அவ்வளோதாங்க. ஒரே ரூமுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு செக்இன்னு செக்யூரிட்டி செக்கு எல்லாத்தையும் முடிச்சு இப்போ நம்ம வந்து கேட்டுக்கு வந்தாச்சு. அதுவும் அதே ரூமில் தான் இருக்குது. செக்யூரிட்டி செக் மட்டும் உங்களுக்கு காட்டலை. சரியா, இந்த பக்கம் வந்து ஒரு க்யூட்டான ஏர்போர்ட்டுங்க. இதை விட ஒரு க்யூட்டான ஏர்போர்ட் உங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாது. அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அதான் நம்ம போகிற ஃப்ளைட்டு. பெங்களூர்லேருந்து இங்கே வந்து இங்கேருந்து கொச்சி போகும். செம்ம அழகில் நீங்கள் கேட்கலாம், இங்கேருந்து திரும்ப பெங்களூர் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஃப்ளைட்டில் போய்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏகப்பட்ட விஷயங்க. இங்கே ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் ஏர்போர்ட்டில். அதாவது அகாட்டி ஐலாண்டில் பார்த்தவங்க தான் அதே ஆளுங்க இங்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறாங்களா. அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க என்னென்ன கன்ஸ்டன்ட் இருக்குது இந்த ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ளைட்டு ஃப்ரீயாக போகுது அப்படின்றோம்ல, அதுவும் ஒரு ரீசன் தான். புக்கிங் எக்கச்சக்கமாக இருக்கான், பட்டு வண்டியை வந்து ஃபுல் பண்ண முடியாதான். இப்போ அதில் 80 சீட் இருக்குன்னா 80 சீட்டு ஃபுல் பண்ண முடியாதான். ஏன்னா இங்கே ரன்வேன்றது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால டேக் ஆஃப்க்கு அந்த த்ரஸ்ட் ஜென்ரேட் ஆகாதான் உங்களுக்கு லோடு எக்ஸிட் ஆச்சுன்னா. ஸோ மினிமம் ஒரு 20 சீட்டு காலியாக விட்டு தான் ஆகணுமா. எவ்வளோ விஷயம் இருக்குடா எப்பா. சரி, ரொம்ப முடியட்டும், கிளம்பலாம். இண்டிகோ பைலட்லேருந்து எல்லோரும் இங்கே இறங்கிடுறாங்க. எல்லாருக்கும் இப்போ தானே இண்டிகோ ஃப்ளீட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 2 வாரத்துக்கிட்ட தான் இருக்கும். ஸோ ஒரு பைலட்டும் இங்கே வந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாருமே. இந்தியா இப்போ இண்டிகோனா சும்மாவா? பர்ஃபெக்ட்டுங்க. ஒன்று வந்து இன்னும் ஒரு ப்ரொஃபஷனலிசமாக ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. எனக்கு எப்பவுமே இண்டிகோ ஸ்பெஷல் தான். என்ன அழகாக இருக்குங்க சல்லக்குட்டி ஏர்போர்ட்டு. பியூட்டிஃபுல். சீரியஸ்லி ஒன்று செம்மையான டெவலப்மெண்ட் வரணுங்க. மால்தீவ்ஸ் மாதிரியே இவங்களும் வந்து இந்த மாலே அண்ட் ஹுலுமாலே ஐலாண்டை வந்து கனெக்ட் பண்ணி ஏர்போர்ட் போட்டாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பண்ணலாம். இதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது. ரொம்பவே சின்ன கேப் தான், ஈஸியாக பிரிட்ஜ் போட்டுடலாம். அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அதுக்காக. ஸோ கூடிய சீக்கிரம் we can expect a bigger aircraft landing in Lakshadweep. Everything is under process. ரெக்கை எப்படி இருக்கு பாருங்களேன், சூப்பரில். நம்ம பாய்ஸ்லாம் பயங்கரமாக இருக்காங்க. எல்லோரும் ஜாலியாக ஜிம்கானான்னு இருக்காங்கப்பா இந்த ஏரியாவில். ஸோ வாருங்கள் தோழர்களே, ஏறுவோம். அந்த கட்டையில் டேரெக்டாக நம்மளை ஏற சொல்லிட்டாங்க. பட் இங்கே எவ்வளோ சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா இண்டிகோ. இந்தியா இப்போ இண்டிகோடா. ஹலோ. வந்ததை விட இப்போ ஃபுல்லாக போகுதுங்க ஃப்ளைட்டு. ஆனால் நீங்கள் பார்க்கலாம் நிறைய சீட் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் டெக்னிக் தெரிஞ்சு போச்சு. ஏடிஆரில் நீங்கள் பின்னாடி உட்காந்தா தான் நிம்மதியாக உட்கார முடியும். முன்னாடிலாம் செம்ம நாய்ஸு. பைலட் இப்போ தாங்க போனார், அவர்கிட்டே கேட்டலான்னு இருக்கேன் எந்த பக்கம் சார் திரும்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இப்படி யூடர்ன் போட்டு இந்த டேரெக்ஷனில் ஃப்ளைட் இருக்கும். நம்ம ஐலாண்ட் பார்க்கணுன்னா இப்படி போயிட்டு அந்த பக்கம் திரும்பணும். இட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். எந்த பக்கம் போனாலும் கால்குலேஷன் தப்பாக தான் வரப்போகுது. பட் இண்டிகோ கொஞ்சம் ஜன்னல் மட்டும் க்ளீன் பண்ணி வைங்க. இண்டிகோ ரொம்ப கண்ட்ராவியாக இருக்குல்ல ஜன்னலும். Well-being is our top priority and we request you to pay close attention to this demonstration even if you fly frequently. A safety instruction card is available in the seat pocket for your reference. Secure the seat by inserting the metal tip in. ஏடிஆரில் ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூவே மக்கள்லாம் வெளில போனோன்னா இந்த இன்ஜின் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடணுங்க. இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து உள்ளே ஏசிலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால தான் நீங்கள் உள்ளே வரும்போது அப்படி வேகுது. பட் இந்த ஏர்கிராஃப்ட்லாம் நல்லா இருக்கிறதுனால இன்ஜின் ஆன் ஆனோடனே பட்டுன்னு ஏசி பக்கா ஒர்க் ஆகி இப்போ வந்து பரவாயில்ல, நல்லா குழுன்னு இருக்குப்பா. ஓகே, ஸோ அதனால் ஏடிஆர் உள்ளே வரும்போது உங்களுக்கு அவ்வளோ வேக்காடாக இருக்குது. இங்கே ஏசி முன்னாடியே உங்களால் போட்டு வைக்க முடியாது. தட்ஸ் அ ஒன்லி பிக் ப்ராப்ளம் இந்த ஏடிஆர். ஸோ நம்மளுக்கு கிளியரன்ஸ் கிடச்சிருச்சு, நேராக டேக் ஆஃப் பண்ண வேண்டியதான். இந்த ஏர்போர்ட்டில் ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளமே ஒரு நேரத்துக்கு ஒரு ஏர்கிராஃப்டால் மட்டும்தான் வர முடியும். இப்போ ஏதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் டிலே ஆனாலும் அடுத்த வர ஏர்கிராஃப்ட் எல்லாமே டிலே ஆகணும். இப்போதைக்கு ஒரு நாளைக்கு 5 ஃப்ளைட்டு ஃப்ளை ஆகுதுங்க. ஒரு சூப்பரான மேட்ரு என்னென்னா, இங்கேருந்து இப்போதைக்கு கோவாக்கு ஒரு ஃப்ளைட் விட்டுருக்காங்களாம். நம்ம நேற்று கூட சொல்லியிருப்போம், Fly 91 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. எனக்கே இப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு. அது என்ன Fly 91 என்ன ஃப்ளைட்டுன்னு கூட தெரில. பட் இட்ஸ் ரியலி நைஸ், செம்ம சீப். இருக்கிறதுலே கோவா கனெக்ஷன் தான் உங்களுக்கு கம்மி. ஸோ நீங்கள் இண்டிகோவில் வரதுக்கு போல் Fly 91 போயிட்டீங்கன்னா வெறும் 4300 4400 தானோ. ஜாலியாக அப்படியே போயிடலாம் நீங்கள். ஸோ வண்டி எடுத்துட்டாங்க. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நல்ல ஒரு ஐலாண்டு வியூ கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஜன்னல் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. இந்த ஏர்போர்ட்டில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, மிச்ச ஏர்போர்ட்லலாம் உங்களுக்கு ஒரு சேஃப்டி ஏரியான்னு இருக்குங்க.
அதாவது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு சேஃப்டி ஏரியான்னு இருக்கும். அந்த சேஃப்டி ஏரியாவில் தான் உங்களுக்கு இந்த மொத்த ஏர்போர்ட்டே இருக்குது. அவ்வளோதான். 1.2 கிலோமீட்டர் தான் மொத்தமாகவே உங்களுக்கு லென்த்தா. ஸோ ரொம்ப 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 ஸ்மால் ஸ்ட்ரிப்பு. ஏடிஆருக்கே இது வந்து ரொம்ப குட்டி அப்படின்றாங்க. ஸோ 2 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் அழகாக நம்ம ஏர்பஸ் A320 இங்கே இறக்கிடலாம். நார்மலாக ஒரு ஏர்கிராஃப்டில் இருக்க த்ரஸ்ட்டை விட அதி பயங்கரமாக இருக்குங்க புஷ்ஷு. வாவ் 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 வாவ். அத்துணூண்டி ஏரியாக்குள்ளே டேக் ஆஃப் பண்ணணும். அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது இது. ஓ மை குட்னஸ். ஜஸ்ட் வாவ். நம்ம நினச்ச மாதிரியே பைலட் தப்பான டைரக்ஷனில் திருப்பி இருக்காது வண்டி. நான் இந்த பக்கம் திரும்பணும்னு பார்த்தேன், இப்போ அந்த பக்கம் திரும்பிடுச்சு. ஸோ அந்த சைடு கேமரா கொடுத்து எடுக்க சொல்லுவோம். இல்லை இல்லை இல்லை, கால்குலேஷன் மிஸ்டேக் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. செம்மையான சவுண்டு இன்ஜினு. அதனால் உங்களுக்கு பேச கேட்குமான்னு தெரில. நம்மளோட டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அகாடி டு கொச்சி ரொம்ப கம்மிங்க. 300 சம்திங் தான், 300+ கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம பிகர் ஏர்கிராஃப்ட்ஸான ஏர்பஸ் A320 இல்லை அதை விட பெரிய ஏர்கிராஃப்டில் இந்த டிஸ்டன்ஸ் வரும் 20 நிமிஷத்தில் கடந்துடும். பட்டு நம்ம ஏர்கிராஃப்ட் கொஞ்சம் குட்டினால, குட்டி குட்டி இன்ஜின் தான் இருக்கிறனால நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பக்கம் எடுத்துப்போன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டோம். அருமையாக இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னல, ஏன் வந்து கொச்சி டு கொச்சியை ஆப்ரேட் பண்ணல, இல்லை பெங்களூர் டு பெங்களூர் ஆப்ரேட் பண்ணலன்னா நான் நினைக்கிற ரீசன், பெங்களூர் டு அகாட்டி தான் வந்து ஏடிஆர் ரூட்லேயே பிக்கஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங். இண்டிகோ ஆப்ரேட் பண்ணுற ஏடிஆர் ரூட்டில், அதாவது இந்த குட்டி ஃப்ளைட் ரூட்லேயே பெரிய டிஸ்டன்ஸு. ஸோ அங்கேருந்து இங்கே வந்துட்டு ரிட்டன் அது ஃப்ளை பண்ணுற அளவுக்கு ஃபியூல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு தான். இங்கே ரீஃபியூலிங் வந்து ரொம்ப கொஞ்சம் தான் பண்ணுறாங்க, ஏன்னா இங்கேயே ஃபியூல் பிரச்சனை. ஸோ அதனால் வந்து பெங்களூர்லேருந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து கொச்சி ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா அந்த ஃபியூல் வந்து அவங்க சேவ் பண்ணலாம். நான் நினைக்கிற ரீசன் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால தான் இந்த மாதிரி வந்து இது கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லொக்கேஷனில் இருக்க ஏர்போர்ட்டுங்க. கொச்சி ஏர்போர்ட் அவ்வளோ அழகாக உங்களுக்கு. பட் எனக்கு தெரிஞ்சில இந்த ஏடிஆரில் லேண்டிங் பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. முக்கி தான் இறக்கிட்டு இருக்காங்க. ஒரு அப்ரோச்சே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வேஸ்ட்டு இந்த ஏடிஆர்லாம் ஃப்ளை பண்ணுறது. எப்பயுமே வந்து ஏர்பஸ்ஸு இல்லைனா போயிங்கில் வந்து பெருசு தான் பெருசு. இது சரிப்பட்டு வர இந்த வண்டி இறங்குறதே வித்தியாசமாக இருக்குங்க இந்த வண்டியில். ஐயோ இந்த ஆட்டம் ஆடுது. வெல்கம் டு கொச்சி. ஒரு புயலே உண்டாகுது இந்த வண்டியில் நீங்கள் இறங்கும் போது. நான் சவுண்டு ரொம்பவே அழகான ஒரு ஏர்போர்ட்டுங்க இது. அந்த கேரளா ட்ரெடிஷன்ஸ் அப்படியே வச்சுருப்பாங்க. நம்ம லாஸ்ட்டாக இந்த ஊர் போயிட்டு வரும்போது எடுத்தோம். இப்போ ரிட்டர்ன் இங்கே வந்திருக்கோம். கரெக்டாக அடுத்த ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்மளுக்கு சென்னை ஃப்ளைட்டு. பார்ப்போம் லாஞ்சுக்கு போய் சாப்பிட முடியுதா, எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கணுமான்னு. நம்ம ஃப்ளைட் டிலே, ஒரு 10 மினிட் டிலே. நம்ம ஏடிஆர் காரம் 10-15 நிமிஷம் டிலே பண்ணதுனால இங்கே லாஞ்சு கூட போக டைம் இல்லைங்க. ஓடி ஏன்னா வந்து ஃப்ளைட்டில் ஏறதான் டைம் கரெக்டாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது ஏர்போர்ட்டு. அப்படியே வாங்க சென்னை கிளம்புவோம். கொச்சியில் வேறு சாப்பாடு சூப்பராக இருக்கும் உங்கள் லாஞ்சில். சாப்பிட விடாம மாட்டேன் இந்த ஏடிஆர் காரம். சீக்கிரம் வந்துடுவான்னு நினச்சேன், பட் செம்ம ஸ்லோ. பெரிய ஏர்கிராஃப்ட்னா பெரிய ஏர்கிராஃப்ட் தாங்க. ஏறுறதும் தெரியாது, இறங்குறதும் தெரியாது. சென்னையில் இவ்வளோ சுத்தமாக இருக்க பாருங்க. இந்த ஏடிஆர்லாம் முதல்ல ஒழிச்சு கட்டணும். ஒஸ்ட்டு ஏர்கிராஃப்ட். சின்ன இடத்துக்கு அதான் லேண்ட் ஆகுது, ஓகே. பட் இருந்தாலும் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை ஏடிஆர் ஏர்கிராஃப்ட். சென்னைலாம் கீழே இருக்காங்க, ஒரே அழுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூ. இதில் அருமையாக ஃப்ளைட்டு போயிட்டுருக்குங்க. ஃபைனலாக நம்மளோட லக்ஷதீப் ட்ரிப்பை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எல்லாமே டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ரெசார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. 11 ரெசார்ட்டு தான் மொத்தமாகவே ஐலாண்டில் இருக்குது அகாத்தியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்டேஸ் கொஞ்சம் இருக்குது. பட் ஹோம் ஸ்டேஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஃபெசிலிட்டி. ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் டெவலப்மெண்ட் ஒன்றும் தேவைப்படுகிறது. பட் இப்போதைக்கு ஒரு பியூட்டிஃபுல் நேச்சரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐலாண்டுங்க. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைதியான ஒரு கனெக்ட் வேணும்னா கண்டிப்பாக லக்ஷதீப் தான் உங்கள் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்மளோட ட்ராவல் பார்ட்னரான ஜாலி ஹாலிடேஸ் மூலியமாகவும் நீங்கள் போகலாங்க. அருமையான பட்ஜெட் பேக்கேஜ் பண்ணி தந்துட்டுருக்காங்க. போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, பர்மிட் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஜாலியாக நீங்கள் போயிட்டு வந்தாலும் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் இங்கே கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்கள் லக்ஷதீப் ட்ரிப்பை சூப்பராக பிளான் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்டு. அவங்க அந்தமானில் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் ஐலாண்ட்ஸ் விசிட் பண்ணுங்கள். இந்தியாவில் இல்லாத இது எதுவுமே இல்லைங்க.
ஸோ ஃபெசிலிட்டிஸ் வந்துடும் அப்படின்னு நம்புவோம். கூடிய சீக்கிரம் பெரிய ஏர்போர்ட் வரும், ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ளைட்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு 5 ஃப்ளைட்டு, முன்னாடி ஒரு ஃப்ளைட் இருந்தது, இப்போ 5 ஃப்ளைட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துக்கோங்க இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போக 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 இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு நம்புவோம். எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, எல்லாத்தையும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொச்சிலேருந்து லட்சத்தீப் 400 கிலோமீட்டர் கூட கிடையாது. ஆனால் வண்டி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்துச்சு. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொச்சின்லேருந்து சென்னை நம்ம ஆல்மோஸ்ட் 40 நிமிஷம் ரீச் ஆக போகிறாங்க. 30 மினிட்ஸ் தான் வந்து டேக் ஆஃப் ஆகி நம்ம ஆல்மோஸ்ட் வெள்ளூர் ரீச் பண்ணுறோம். திருவண்ணாமலாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் லேண்ட் ஆகிடுவோம். ஸோ இதுதான் இந்த ஃப்ளைட்டில் பெட்ரு. மெயினாக இந்த ஏடிஆர் ஃப்ளைட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எடுக்கிறது ஒன்று லோ பேசஞ்சருக்கு ஏரியா, இல்லைனா சின்ன ஏர்போர்ட் இருக்க ஏரியா தான். ஸோ மிச்சப்படி எதாவது ஏடிஆர் வந்து ஆப்ரேட் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி பெரிய ஃப்ளைட்டு ஜாலியாக போங்க, குஜாலாக போய் இறங்கிடலாம். ஓகே, டிசன் ஸ்டார்ட் பண்ணோம், காது அடிக்குது. ஒன்று 10 நிமிஷம் லேண்ட் ஆகிடுவோம் நம்புவோம். இன்றைக்குமே ஃப்ளைட்டே இல்லாத சென்னைக்கு இன்றைக்கி பயங்கர டிராஃபிக் போல் இருக்குங்க. 45 நிமிஷத்தையே சென்னை வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் இப்போ சுற்று போட விட்டுக்கிட்டு இருக்காங்க, கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க லேண்ட் ஆகிறதுக்கு. பைலட் இப்போ தான் சொல்கிறார் ஒன்று 10 நிமிஷத்தை கிளியரன்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்படி இருந்தாலும் பிஃபோர் டைம் தான், பயங்கர பிஃபோர் டைம் வந்து நல்லாயிருக்கும். சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுச்சா? லேண்டிங்கா வேற மாதிரி. ஸோ வி ஆர் லேண்டிங் 15 minutes பிஃபோர் டைம். நைஸ். சென்னை ஏர்போர்ட்டில் மொத்தம் 2 ரன்வே இருக்குங்க. ஆனால் கடந்த நான் ஒரு 4-5 டேக் ஆஃப் லேண்டிங்காக பார்த்துட்டு ஒரே ரன்வே நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரில. கரெக்டாக அந்த பெசநகர் ப்ரோக்கன் பிரிட்ஜ் இருக்குல்ல, அது வழியாக அப்படியே வந்து ஐஐடி வழியாக போய் லேண்ட் ஆகுது. இதில் லேண்ட் ஆனால் கிளியரன்ஸ் செம்மையாக இருக்கும், பட்டுன்னு போய் இறங்கிடலாம். அந்த சைடு நீங்கள் அந்த ரூட்டில் ஒரு ரன்வேயில் வரதை விட. சரி அப்படியே பார்ப்பாருங்க, கடலுக்கு நடுவில் இப்போ பறந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே உள்ளே போக வேண்டியதான். வேற மாதிரி இது சூப்பர் கனெக்ஷனுங்க. சத்தியமாக நம்ம லட்சத்தீப் போயிட்டு வரதுக்கு கரெக்டாக 4 மணி நேரம் தான். 12க்கு அங்கேருந்து கிளம்புறோம், 4 மணிக்கு சென்னை வந்துடலாம். ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் கனெக்ஷன் பை இண்டிகோ. பட் இண்டிகோ கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டு, ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க லட்சத்தீவுக்கு. கொஞ்சம் குறைச்சி வைங்க. மால்தீவ்ஸுக்கே நீங்கள் போயிட்டு வந்துடலாம் போல், லட்சத்தீவுக்கு விலை அதிகமாக இருக்குது. ஸோ கைண்ட் ரெக்வஸ்ட் இண்டிகோ, ப்ளீஸ் ரெடியூஸ் த ப்ரைஸ். ஓகே, அந்த கோவா ஃப்ளைட்டு Fly 91 இருக்குல்ல, செம்ம சீப். ஸோ நீங்கள் கோவா ட்ரிப்போட பிளான் பண்ணிங்கன்னா லட்சத்தீவு சூப்பராக போயிட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க? இல்லை லட்சத்தீவுக்கே காசு அதிகமாகுதுன்னு கேட்குறீங்களா? மேனேஜ் பண்ணிக்கலாம், போக போக ரேட்டு குறையும். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே அதோட இன்ஸ்டலேஷன் காசு அது இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொஞ்ச நேரத்தில் குறைப்பாங்க இண்டிகோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஆனால் இவன் இண்டிகோ லான்ச் பண்ணும்போது 5000 தான் லான்ச் பண்ணான் டிக்கெட்டை. டிமாண்டு பயங்கரமாக இருக்குது. எல்லா ஃப்ளைட்டுமே ஃபுல்லாக தான் போகுது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஃபுல்லு ஃப்ளைட் இருந்தாலுமே ஃபுல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற முடியாது. ஏன்னா அங்கே டேக் ஆஃப் இஷ்யூ இருக்கிறதுனால டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ். அதனால் இந்த ஃப்ளைட் லான்ச் பண்ணும்போது 5000 ரூபா டிக்கெட்டு தான். எங்கே லட்சத்தீவுலாம் சென்னை வரதுக்கே 5000 தான். அந்த ரிட்டர்ன் டிக்கெட் எப்போ வரும்னு தெரில. லெட்ஸ் வெயிட். மேபி ஃப்ளைட்ஸ் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அந்த ரேட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் 4-5 ஃப்ளைட் வரும் லட்சத்தீப்புக்கு. இண்டிகோ மட்டுமே நம்புவோம். 10 நிமிஷம் முன்னாடியே லேண்ட் ஆகிட்டோங்க. பட் இருந்தாலும் அந்த ஜெட் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, யூஸ் பண்ணல. பிகாஸ் நம்ம இன்டர்நேஷ்னல் டெர்மினலில் நிற்கிறோம். முன்னாடி அந்த இது பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம வந்து கீழே பஸ்ஸில் தான் போய் ஆகணும். இந்த இண்டிகோ பைப்லனால 4 மணிக்கு கூட டிராஃபிக்காக இருக்குங்க. ஈவினிங் காலைனா பரவாயில்ல, 4 மணிக்கு இங்கே பாருங்கள் ஃபுல் ஃப்ளைட் இங்கிட்டு கொச்சியிலேருந்து வருது. எப்படி இண்டிகோக்கு மட்டும்தான் இப்படிலாம் தோணும். இங்கிட்டு ஃபுல் ஃப்ளைட்டு, அங்கேயும் எல்லா பக்கமும் உள்ள இண்டிகோ. இந்தியா இப்போ இண்டிகோ தான்டா எப்பா. சரி செட்டை பண்ணி இறங்கி வீட்டை பார்த்து போகலாம் வாங்க. சென்னை வெயில் அதிபயங்கரமாக அனல் அடிக்குதுங்க. லட்சத்தீவே சூப்பர் கூலாக இருந்துச்சு போல இருக்குது. இங்கே வெயில் சும்மா பட்டையை கிளப்புது பாருங்க. நம்ம இந்தியா இப்போ இண்டிகோட பெரிய பஸ் வாங்கிட்டாங்க போல இருக்குது. இல்லை நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த சைனாக்கு நல்லா போகும்போது தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஊர்லேயே வந்துச்சு பெரிய பஸ். ஃபைனல் திங்ஸ் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ப்ரோ ஏஜென்ட் இல்லாமல் லட்சத்தீப் போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. பட் நீங்கள் ஒரே ஒரு ஸ்பான்சர் மட்டும் பிடிச்சிக்கணும். ஸ்பான்சர் நீங்கள் இன்ஸ்டாகிராம் டெக்னிக் வழியாக பிடிக்கலாம், ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கலாம். இந்த ஸ்பான்சருக்காக மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஏஜென்ட்டை போய் தான் ஆகணும். இப்போதைக்கு அப்படி இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட் அந்த பர்மிட்ஸ் அதெல்லாம் எடுத்துரும் அப்படின்னு நம்புவோம். ஏன்னா வந்து இப்போதைக்கு அங்கே ரொம்ப உங்களுக்கு லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த பர்மிட்ஸ்லாம் இருந்தால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல. கண்ட மேனிக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ எல்லாமே மாறும் நம்புவோம். பட் எப்படியாவது முயற்சி பண்ணி லட்சத்தீப் கமர்ஷியல் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிடுங்க. அப்போ தான் இந்த ரா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சொல்கிறீங்க? ட்ரை பண்ணுங்கள் மக்களே. இட்ஸ் 100% ஒர்த்தி கமர்ஷியல் முன்னாடி போகிறது. இதோட இந்த வீடியோ நம்ம படிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய் பை மக்களே. பை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு லட்சத்தீப் பெஸ்ட்டாக காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து போகணுன்னு ஆசை தான். பட் சரியான கனெக்ஷன்ஸ் இல்லை.
ஸோ இன்டர் ஐலாண்ட் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து கவர்மெண்ட் சூப்பராக இதை முன்னெடுத்து செமையாக பண்ணணும். நம்ம மால்தீவ்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். எல்லோரும் மாலையில் இறங்குவாங்க, பட்டுன்னு அந்த ஐலாண்டுக்கு மாற்றிடுவாங்கள்ல ஸ்பீட் போட் வச்சு. அதே மாதிரி இங்கேயும் அகாட்டியில் இறங்கினோடனே கடமத்து, கவரட்டி, ஆண்ட்ரூட்னு சொல்லிட்டு அவ்வளோ ஐலாண்ட் இருக்குங்க நம்மக்கிட்ட. சூப்பராக பண்ணலாம். ஏகப்பட்ட ஆளுங்களே இல்லாத ஐலாண்ட் இருக்குது. அங்கெல்லாம் நம்ம வந்து வாட்டர் வில்லாஸ் ரெடி பண்ணலாம். அதானி, அம்பானின்னு சொல்லிட்டு எல்லோரும் இது பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவு கூடிய சீக்கிரம் எடுக்கும் அப்படின்னு நம்பி, லக்ஷதீப் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இந்த சீரீஸை முடிச்சுக்கிறேங்க. பாய். செம்ம மனசு திருப்தியான ஒரு சீரீஸ். நம்ம போனது வந்து 3 night 4 days. ஓகே. ஸோ ஈஸியாக ஒரு ஃப்ரைடே கிளம்பிட்டு மண்டே ரிட்டர்ன் வந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஜாலியாக போய்ட்டு வாங்க. பை பாய். பாஸ்போர்ட் எதுவும் தேவையில்லை. லக்ஷதீப், யூ ராக் மேன். லவ் யூ டி. செக்இன் பேக்கேஜில் எல்லாமே ட்ராவல் பண்ணுற வந்து சுகமே தனிங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் போக முடியும். ஸோ பாருங்கள், ஒன்றும் பெல்ட்டே ஸ்டார்ட் ஆகல, எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பேக்கேஜுக்காக. நம்ம வெளில போயிட்டு அதுக்குள்ளே வீட்டுக்கே போய் சேர்ந்துருவோம். ட்ராவல் லைட்.